கார்த்திகை தீபத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் நடைபெற்ற சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீபத்தை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் 108 குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் முருகனை தரிசித்த பக்தர்கள் அரோகரா என முழக்கமிட்டு பக்தி பரவசத்தில் திளைத்தனர். 6 பல கோயிலுக்கும் போயிட்டு வருவோம். இன்னைக்கு பெரிய கார்த்திகைனால இங்கே கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சுறதுக்கு வந்தோம். இங்கே சென்னையில் 2 பேர் படிக்கிறோம். அதனால பக்கத்தில் கோயில் இருக்கவும் இங்கே வந்து அர்ச்சனை செய்ய வந்து சாமி கும்பிட்டு இப்போ வந்தோம். முருகன்னா ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி கடற்கரையில் 25 அடி உயர சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என முழக்கமிட்டனர். முருகனின் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் மாலையில் விநாயகர், சின்னகுமாரருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பரணி தீபமும் பின்னர் மலை மீதுள்ள தீபஸ்தம்பத்தில் மகா தீபமும் ஏற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பனை ஓலைகளால் செய்யப்பட்ட சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். முருகக் கடவுளின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலின் மேல்தளத்தில் கார்த்திகை தீபமும் பின்னர் கிழக்கு வாசலில் சொக்கப்பனையும் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒளி வடிவில் இறைவனை வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.